தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். புகைப்படத்துல பார்க்குற இந்த ஒரு முதியவர் தான் தற்போது இணையத்துல அதிக ட்ரெண்டாக மாறி இருக்காரு. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி 2010 காலகட்டத்துல ஆரம்பித்த போது இளைஞர்களை தன்வசம் ஈர்க்கணும், மாணவர்களுக்கு தமிழ் தேசியத்தை புரிய வைக்கணும் அப்படின்றது தான் சீமான் அவர்களுடைய முதல் முக்கிய வேலையாக இருந்துச்சு. தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அப்படின்றதுலயும் வரக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு நம்ம தமிழ் தேசியத்தை கடத்த போறோம் அப்படின்ற சீமானுடைய கனவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி தற்போது திராவிட கட்சிகள்ல இருந்து மாற்று சிந்தனையாக தமிழ் தேசியத்தின் பக்கம் வரக்கூடிய முதியவர்கள் கூட அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு முதியவர் அவசர அவசரமாக பேருந்துல ஏறி உடனடியாக சீமானுடைய வீடியோவை லைவ்ல பார்த்த ஒரு விஷயம் அப்படின்றது அனைவருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இத்தனை ஆண்டு காலங்கள் திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போட்ட முதியவர்கள் தற்போது நாம் தமிழ் கட்சி பக்கம் திரும்பினாங்க அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய மக்கள் கருத்து கணிப்புல கூட பாத்தீங்கன்னா முதியவர்கள் நாங்க இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு பழகிட்டோம், எங்களால வேற கட்சியை சிந்திச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு 20-30% முதியவர்கள் கூட பாத்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்து 26 தேர்தலில் சீமானை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருந்துட்டு இருக்காங்க. தற்போது ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருடத்திலேயே தாவேகாவுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் அரசியல் ரீதியாக இல்லாம ஒரு பெரிய திரை பிரபலம் தமிழ்நாடுன்னு இல்லாம இந்திய அளவுல ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் பார்த்தீங்கன்னா தற்போது அரசியலுக்கு வந்தது ஒட்டுமொத்த ரசிகர்களுமே அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் தற்போது கொடுத்திருக்கு. என்னதான் அரசியல் வேற நடிப்பு வேற அப்படின்னு புரிதல் இருந்தாலுமே ஒரு 60% பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக இருந்த அனைவருமே தாவேகாவுடைய தொண்டர்களாக மாறி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினாலேயே விஜயோடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமானுக்கு வந்த 36 லட்சம் வாக்குகள் கூட எங்களால தான் வந்துச்சு அப்படின்னும், நாங்க மட்டும் இல்லை அப்படின்னா சீமானுக்கு இந்த அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது அப்படின்னு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு வர மாதிரியான பேச்சுக்களை தான் தற்போது தாவேகாவுடைய நிர்வாகிகள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில சாட்டை துரைமுருகன், இடுமானம் கார்த்தி மக்கள் மன்றத்தில் 1008 கருத்துக்களை முன் வச்சாலுமே தாவேகாவுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அதை சற்றும் கவனிக்காம 26 தேர்தலில் முடிஞ்சா 36 லட்சம் வாக்குகளை வாங்கி காட்டுங்க, மீண்டும் நீங்க அப்படி வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உண்மையிலேயே சீமான் ஒரு சிறந்த தலைவர் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்ற சவாலை கூட தாவேகாவுடைய தொடர்கள் விட்டுருக்காங்க. இதனாலேயே தற்போது நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்றதுலையும் குறிப்பாக தாவேகாவை விட அதிகமான வாக்குகளை வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தீவிரமாக வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இத்தனை ஆண்டு காலங்கள் வேறு வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட நபர்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் தற்போது வந்திருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.